பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா? கடலும் இந்த தண்ணீரெல்லாம் ஒண்ணு கலந்த மாதிரி உயரமான இடத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். இலங்கை தேசத்துல கொழும்பு பட்டணத்துல நாங்க தங்கியிருந்த இடத்தினுடைய மாடி இங்கிருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. இடங்கள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான் எவ்வளவு அழகு இல்ல? சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் நீங்கன்னா 41 சங்கீதம் 11வது வசனம், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். தாவீது என்ற ஒரு பக்தன் சொல்லுகிறார், சத்துரு என் மீது ஜெயம் கொள்ளாததினால் கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். நமக்கு சத்துருக்கள் நிறைய இருக்கிறாங்க. பிசாசாகிய சத்துரு தான் மனிதர்களை சத்துருக்களாக எழுப்பி நமக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார். தாவீது என்ற தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு நிறைய சத்துருக்கள். கோலியாத் ராட்சதன் எழும்பி கொல்ல நினைத்தான், தேவன் பாதுகாத்தார். சவுல் ராஜா எழும்பி இராணுவத்தை வைத்து தேடி கொல்வதற்கு முயற்சி செய்தார். பகையாய் பகைத்து சொந்த மருமகன்தான் கொல்லுவதற்கு முயற்சி பண்ணினான், கர்த்தர் பாதுகாத்தார். சொந்த மகன் அப்சலோம் எழும்பி கொலை செய்ய முயற்சித்தான், ஆண்டவர் பாதுகாத்தார். யுத்தங்களிலே பல சத்துருக்கள் எழும்பினார்கள், ராட்சதர்கள் எழும்பினார்கள், கர்த்தர் பாதுகாத்தார். என் சத்துருக்கள் பல விதங்களில் எழும்பி என்னை ஜெயிக்க முடியல, என கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அதனால கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில கூட திரும்பி பாருங்க. எத்தனையோ சத்துருக்கள், மனிதர்கள் வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழியத்துல உங்களை அழித்து விட நினைச்சாங்க, உங்களை முடக்கி விட நினைச்சாங்க. ஆனா யாரும் ஜெயிக்க முடியல. நீங்க ஜெயித்து ஜீவனோடு இருக்கிறீங்க. என் ஊழிய பாதையில எத்தனையோ சத்துருக்களை நான் சந்தித்தேன். மனிதர்கள், பிசாசின் கிரியைகள், பொல்லாத மனிதர்கள், தீவிரவாத அமைப்புகள், சில அதிகாரிகள் இருந்து சத்துருவா என்னை பகைத்து முடக்கிவிட அழித்துவிட நினைத்தார்கள். கர்த்தர் யாரும் என்னை ஜெயிக்க விடாதபடி எனக்கு ஜெயம் கொடுத்து நடத்தினார். அதனால நான் அறிவேன் அவர் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார் என்று. அப்படி நினைத்து ஆண்டவரை துதிச்சு பாருங்க, உள்ளத்துல மகிழ்ச்சி வரும். இன்னும் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் என்னை ஜெயிக்க முடியாத அந்த விசுவாசம் வரும், மகிழ்ச்சி வரும். அப்படி துதிக்கிறீங்களா? சத்துரு என்னை ஜெயிக்க விடாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்ததுனால நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் என்னை பாதுகாப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.